ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஈரல் எப்படி வதக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஈரல் வந்து 600 கிராம் போல் இருக்குது. இதை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், உளுந்து சவந்து வரட்டும். அதுக்கு நடுவில் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை. அது போட்டுட்டு உடனேவே வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 200 கிராம் போல் இருக்கும். இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி 10-12 காஞ்ச மிளகா வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் கூடுதலாக ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இந்த காஞ்ச மிளகாவும் பாதி பச்சை மிளகா பாதி காஞ்ச மிளகான்னு கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வாசத்துக்கு கருவேப்பிலையை நல்லா உருவி நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த எண்ணெயிலேயே வெங்காயம், மிளகாய் வத்தல் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஈரலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க ஈரலை எடுத்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கலாம். இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை. வெரி சிம்பிள் மெத்தட். கொஞ்சம்தான் இன்க்ரீடியன்ஸே கொஞ்சம்தான். இப்போது வந்து ஈரலை போட்டாச்சு. போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வேறு மிளகாத்தூள்லாம் எதுவும் தேவை கிடையாது. இது சிம்பிள் மெத்தட். இது வேறு மெத்தட்லேயும் செய்யலாம். அதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், நம்ம விருப்பத்துக்கு. அதை கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இது சும்மா ஒரு வதக்கல், அதனால் இது போதும். நல்லா மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாம் கலந்து ஒன்று போல் வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்து இப்போயே சேர்த்துடலாம். அது ஒன்று போல் கலந்து வேகணும்ல, அதுக்காக இந்த டைம்லேயே நம்ம உப்பு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். ஈரல் வந்து எப்பயுமே சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஓவர் குக் ஆச்சுன்னா அது வந்து ரப்பர் மாதிரி வலுத்துட்ருக்கோம், நல்லா இருக்காது. நம்ம கரெக்டான பக்குவத்தில் எடுத்தால் தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி நல்லா ஹார்டாகிடும். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது. சும்மா நான் ஒரு 4 பெரட்டி நல்லா ஹையில் வச்சு பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது, கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வேகட்டும். அது தண்ணியெலாம் தெளிக்கலை, அதில் இருக்க தண்ணியே வந்து விட்டு வரும். அதனால் அந்த எண்ணெயை நிறைய ஊற்றிருக்கோம், அதனால் அந்த எண்ணெயிலேயே அது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நடுவில் 1-2 தடவை எடுத்து கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடைசியாக தான் நம்ம வந்து மிளகு போடுவோம், அதனால் இப்போவே போட வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம வெந்துட்டுருக்கா அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு கரண்டிலேயோ ஒரு கத்திலேயோ ஒரு ஃபோக்லேயோ குத்தி பார்த்தா தெரிஞ்சிடும், இல்லைன்னா கையில் நசுக்கி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ரொம்ப தான் வேகக்கூடாது. அதனால் நம்ம அது வந்து பார்க்கணுன்னு நினச்சா இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னா நம்மளுக்கு வெந்துருச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வெந்துருச்சுன்னா நம்ம வந்து அப்புறம் இறக்கிக்கலாம். அதனால் பாருங்கள், இப்போ குத்தி பார்க்குறோம், வெந்துருச்சு, உள்ளே போயிடுச்சு பாருங்கள், வெந்துருச்சு, ஈஸியாக போயிடுச்சு. அதனால் வெந்துருச்சு.
அதனால் நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், லாஸ்ட் நம்ம இறக்கும்போது பெப்பர் போடணும்னு சொன்னேன்ல, மிளகுத்தூள் போடும்போது இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது மிளகுத்தூள். நம்ம சீரகம் முதல்ல போடாமல் இருந்தால் மிளகு சீரகத்தை தூள் பண்ணி இப்போ லாஸ்ட்டு தூவி இறக்கிருக்கலாம். நம்ம சீரகத்தை கசக்கி ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். அதனால் இப்போ பெப்பர் தூள் மட்டும் நான் எவ்வளோ போடுறேன் அப்படின்னா, இவ்வளோ அளவுக்கு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாவத்திலும் போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எண்ணெயும் நல்லா விட்டுருக்கோம், நிறைய வெங்காயமும் போட்டிருக்கோம். அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு, தண்ணிலாம் எதுவும் இல்லை, நல்லாவும் வெந்திருக்கு, பதமாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். இதை சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ் போதும். இல்லை, நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஈரல் வந்து உடம்புக்கு நல்லது. அதனால் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.